சைவ சித்தாந்த நூல்களை பற்றி பார்க்கலாம். இந்த நூல்கள் கிபி 12ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்டது. மும்மலம் நீங்கி பாசம் நீங்கி பதியாகிய இறைவனை பசுவாகிய ஆன்மா அடையக்கூடிய அந்த நிலையை 14 நூல்களை மெய்கண்ட சாஸ்திரம் என்றும் அனுபூதி நூல்கள் என்று அழைப்பார்கள். இந்த 14 நூல்களை தான் சைவ சித்தாந்த நூல்கள் என்று நம்ம சொல்கிறோம். இதில் 8 நூல் உமாபதி சிவாச்சாரியர் செய்திருக்கிறார். அதில் முதல் நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவுந்தியார், கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதனுடைய ஆசிரியர் உய்யவந்த தேவநாயனார். உந்திப்பற என முடியும் 45 கன்னிகளை கொண்டது. இறுதியில் உந்திப்பற என்று முடியும். பெண்களுடைய விளையாட்டு பாடல் வழியாகத்தான் பக்தியை கூறக்கூடிய ஒரு நூல் திருவுந்தியார். அடுத்து திருக்களிற்று பாடியார். இதுவும் உய்யவந்த தேவநாயனார் எழுதியது. 100 வெண்பாக்களால் ஆகியது. அடுத்து சைவ சித்தாந்த நூல்களில் தலைமையான நூல் சிவஞான போதம், கிபி 13ஆம் நூற்றாண்டு, மெய்கண்டார் எழுதியது. இவருடைய இயற்பெயர் சுவேதன பெருமாள். சடையப்ப வள்ளல் வழி வந்த அச்சுத கலப்பாளர் என்பவருடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவஞான போதமே சைவ சித்தாந்த நூல்களில் தலைமையானது. 12 சூத்திரங்களையும் 81 மேற்கோள் வெண்பாக்களையும் கொண்டது. இந்நூலுக்கு சிவஞான முனிவர் பேருரை செய்திருக்கிறார். மேலும் இருபா 20, உண்மை விளக்கம், சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினா வெண்பா, போற்றி பகருடை, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் போன்ற நூல்களெல்லாம் பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.